ஆஸ்திரேலியாவில் யூதர்களை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதல் குறித்து பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. கடந்த டிசம்பர் 14ஆம் தேதி ஆஸ்திரேலியாவின் சிட்னியில் உள்ள போண்டி கடற்கரையில் அங்குள்ள யூத மக்கள் ஹனுகா என்னும் தங்கள் மத பண்டிகையை கொண்டாடிக் கொண்டிருந்தனர். அப்போது திடீரென அங்கு வந்த 2 பேர் கூட்டத்தில் துப்பாக்கி சூடு நடத்தினர். இந்த தாக்குதலில் 10 வயது சிறுமி உட்பட 15 பேர் கொல்லப்பட்டனர். தாக்குதல் நடத்தியவர்களில் ஒருவர் போலீசார் நடத்திய பதில் தாக்குதலில் கொல்லப்பட்ட நிலையில் மற்றொருவர் கைது செய்யப்பட்டார். மேலும் தாக்குதலை நடத்தியது 50 வயதான சஜித் அக்ரம் மற்றும் அவரது 24 வயதான மகன் நவீத் அக்ரம் என்பது விசாரணையில் தெரியவந்தது. இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் முதலில் பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் என செய்திகள் வெளியானது. ஆனால் தற்போது இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் இந்திய பின்னணியை சேர்ந்தவர்கள் என ஆஸ்திரேலிய போலீசார் தெரிவித்துள்ளனர். தாக்குதலை நடத்திய சஜித் அக்ரம் ஹைதராபாத்தை சேர்ந்தவர் என்றும் அவர் 1998ஆம் ஆண்டு மாணவர் விசா மூலம் இந்திய பாஸ்போர்ட்டை பயன்படுத்தி ஆஸ்திரேலியாவுக்கு வந்ததாகவும் போலீசார் கூறியுள்ளனர். அவரும் அவரின் மகன் நவீத் அக்ரமும் பிலிப்பைன்ஸில் ராணுவ பயிற்சி பெற்றதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த தாக்குதலை நடத்தியவர்கள் IS அமைப்பின் சித்தாந்தத்தால் தூண்டப்பட்டவர்கள் என்று ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பனிசி தெரிவித்துள்ளார். மேலும் துப்பாக்கிச்சூடு தாக்குதலில் ஈடுபட்டவர்களின் வாகனத்தில் இருந்து IS குழுவின் கொடி என சொல்லப்படும் கொடி கையகப்படுத்தப்பட்டு இருப்பதாக இந்த சம்பவத்தை விசாரித்து வரும் காவல் ஆணையர் மாலோயன் தெரிவித்துள்ளார். கடந்த 30 ஆண்டுகளில் ஆஸ்திரேலியாவின் மிக மோசமான தாக்குதலாக கருதப்படும் இந்த தாக்குதலை தொடர்ந்து விசா நடைமுறைகளை கடுமையாக்குவது குறித்து ஆஸ்திரேலிய அரசு ஆலோசித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது.